சாதி பேரை சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு. இது ஒரு நாகரிகமான செயலா? ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே அதுல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்களாக இருக்கு அப்படிங்கிறது அதைத்தான் கெட்ட வார்த்தைகளாவே நம்ம பயன்படுத்துறோம். அதுவே தவிர்க்கப்பட வேண்டியது, குறைக்கப்பட வேண்டியது. இதுவே அநாகரிகமானது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் ஆச்சாரி எப்படிங்க இப்படி பேசலாம்? அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவர்கள் ஒரு விவாதத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி வசை சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, குஷ்புவோ தமிழிசையோ ஏன் இன்னைக்கு மௌனம் காக்குறாங்க? இடஒதுக்கீடை பற்றி கேட்கிறார் அப்படின்னா சாதி என்னன்னு கேட்கிறார். தமிழர்களுக்கு கேடு விளைவிக்க கூடியது பிஜேபியும் நாம் தமிழரும். வணக்கம். நேற்று தந்தி தொலைக்காட்சி விவாதத்துல குஷ்புவை மிகப்பெரிய சிக்கல்ல உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னா, நான் தான் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கிறேன், உங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கணும், இவங்கெல்லாம் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி பிரபல திரைப்பட நடிகர், முன்னாள் திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் கேள்வி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படிங்கிற அநாகரிகத்தின் உச்சமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தந்தி தொலைக்காட்சி விவாதத்துல திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அமுதரசன் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? சாதி பேரை சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு, இதை மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துல அந்த அவையில இருக்கிறத ஷேர் பண்ணி இதுதான் எனக்கு விருப்பமானதுன்னு சொல்றாரு, இது ஒரு நாகரிகமான செயலா? உங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய அமுதரசன் அவர்கள் கேள்வி கேட்கிறார். இதுக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் தெம்பும் திராணியும் தைரியமும் இருந்திருந்தா அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு, அவர் விவாதத்தில் வைத்திருந்த அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லியிருக்கணும். அவர் மாறா என்ன பண்றார் அப்படின்னா, பிஜேபியினருக்கே உரிய அதே பாணியில பதில் சொல்றார். அவர் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அருவருக்கத்தக்க, ஆபாசமான, கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறார். குறிப்பா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையான இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கு. பெண்களை மையப்படுத்தி தான் ஒருத்தரை நீங்க கெட்ட வார்த்தையில திட்ட முடியும். ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே அதுல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்களாக இருக்கு அப்படிங்கிறது அதைத்தான் கெட்ட வார்த்தைகளாவே நம்ம பயன்படுத்துறோம். அதுவே தவிர்க்கப்பட வேண்டியது, குறைக்கப்பட வேண்டியது. இதுவே அநாகரிகமானது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்போ ஒருத்தர் தவறுதலாக தெரியாம பேசினாலே அதை தவறுன்னு சொல்றோம். ஆனா நாகரிக சமூகம் நாங்க தான் அறிவுல சிறந்தவங்க, நாங்க தான் உங்க எல்லாத்துக்கும் பாடம் எடுக்க வந்திருக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு திரியிற ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவர்கள் வெட்ட வெளிச்சமான ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பெண்களை கேலி செய்யக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா அவர்களை அந்த வக்கர பார்வையோடு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. இப்ப உண்மையிலேயே என்ன பண்ணணும்? குஷ்பு போன்றவர்கள் ஆசீர்வாதம் ஆச்சாரி எப்படிங்க இப்படி பேசலாம்? அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன்னு குஷ்பு பேசியிருக்கணும். இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாரு, நம்ம தமிழிசை அவர்கள். தமிழிசை என்ன சொல்றாங்க? ஒரு பெண் என்றும் பாராமல் என்னை எல்லாம் கேலி செய்யறத நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களை கேலி செய்வதை கண்டித்து குரல் கொடுப்பதும் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவர்கள் ஒரு விவாதத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி வசை சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, குஷ்புவோ தமிழிசையோ ஏன் இன்னைக்கு மௌனம் காக்குறாங்க? ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க? அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் பேசுவாங்கன்னு அவங்க சொல்றாங்களா, இல்லைன்னா இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, இதை பார்த்துட்டு நம்ம அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த 1 மணி நேர விவாதத்துல திமுகவின் சார்பில் பங்கெடுத்த அமுதரசனாக இருக்கட்டும், காங்கிரஸ்ல இருந்து பங்கெடுத்த செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும், வாதங்களை, டேட்டாவை, தகவல்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாம திராணியற்று போய் திக்கி திணறி பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆச்சாரியா என்கிற அநாகரிகத்தின் உச்சம் என்ன பேசுறாரு? இந்த மாதிரியான வசை சொற்களை பேசுறாரு. இது எங்கிருந்து தொடருது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பிஜேபி காரங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. அது தொலைக்காட்சி விவாதமா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற அவையா இருந்தாலும் சரி. நாடாளுமன்ற அவையில ராகுல் காந்தி அவர்கள், நீங்க எப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போறீங்க, இடஒதுக்கீடை பற்றின கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, பிஜேபியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எழுந்து நின்று உங்க சாதி என்னன்னு கேட்கிறாரு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டுங்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் வரிகளை
சாதிய ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தறிவதே என்னுடைய லட்சியம்னு போராடிய தந்தை பெரியாரின் மண்ணுல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும்? நாடாளுமன்றத்துல நின்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய குரலா இடஒதுக்கீடை பற்றி கேட்கிறார் அப்படின்னா சாதி என்னன்னு கேட்கிறார். அதே வாதத்தை இன்னைக்கு தொலைக்காட்சி வாதத்துல முன் வச்சா உங்களை பார்த்து நான் இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா பேசுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், வசை சொற்களை பேசுவேன்னு சொல்லி பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர், ஒரு பேச்சாளர் இப்படி பேசுறாரு. அப்போ இவங்களுடைய நாகரிகம்ன்றது என்னங்கிறதே நமக்கு புரியல. இந்த பிஜேபி என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அழிப்பதற்கு, இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அவங்க ஒரு கரையான் தான் சொல்றோம். அவர்கள் ஒவ்வொன்றாக அரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமூகத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இத்தனை ஆண்டுகள் போராடி தலைவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பொது சமூகத்தில் நின்று ஒருத்தரை தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்துல ஒருத்தரை வசைவா ஒருத்தரை அப்படி ஒரு வாடா போடா அப்படின்னு பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஒரு நாகரிகமா பேசக்கூடிய சூழலை தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நின்றுக்கிட்டு நான் சீமான் பாணியில பேசுவேன்னு ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசுறாருன்னா ஓட ஓட விரட்டுவோம். ஏன் விரட்டுவோம்? சீமான் ஏன் இங்க வராரு? சீமான் தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது சமூகத்துல பேச முடியும் அப்படிங்கிற சூழலை தமிழ்நாட்டில் விதைத்தவர். அவருடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட போன்ல பேசும்போதே நம்ம பார்க்கிறோம் என்னென்னவோ வார்த்தைகள், இப்ப அச்சில் ஏற்ற முடியாத, ஊடகங்களில் சொல்ல முடியாத வார்த்தைகளை சீமான் பயன்படுத்துறாரு. அதுல மிஞ்சி போன வார்த்தை தான் பிசுறுங்கிற வார்த்தை எல்லாம். பிசுறுங்கிறது கூட பரவாயில்ல, இன்னும் அவருடைய அந்த வார்த்தைகளை அவர் போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி பொது வெளியில சாதாரணமாக ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கக்கூடியவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சூழலை இங்க விதைக்கக்கூடிய இடத்துல பிஜேபியின் ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு பக்கம்னு சொன்னா, மற்றொரு பக்கத்துல ஸ்ட்ராங்கா சீமான் என்கிற அந்த நபர் நிக்கிறாரு. அதனால தான் நம்ம சொல்றோம் தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது பிஜேபியும் நாம் தமிழரும். ரெண்டு பேருக்கும் இதுல மாற்றே கிடையாது. ரெண்டு பேரும் ஈக்குவலா டிராவல் பண்ணக்கூடியவங்க. அது மட்டும் கிடையாது. நேத்து இன்னொரு கருத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன கருத்து அப்படின்னா, ஒருத்தரை தொடர்ந்து ஊடகங்கள்ல அவதூறு பேசக்கூடிய ஒருத்தர், டேட்டாவே இல்லாம டேட்டா பேசக்கூடிய ஒருத்தர், என்ன ஃபெலிக்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் யாருன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கும் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல் ஒரு ஆபாசமான சொல், ஒரு அருவருக்கத்தக்க சொல், மீண்டும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொல், பெண்களை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ இவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம ஒரு நாகரிக சமூகத்துல வாழ்றோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளை பார்க்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். உதாரணமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுங்கிற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு சாதாரண சாமானியன் தமிழ்நாட்டில் சிந்திக்கக்கூடிய புரிதல் கூட இல்லாம பொது வெளியில பத்திரிகையாளரை ஒரு வசை சொல்லால திட்டுறதும், ஊடக விவாதத்துல கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும், நீங்க ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு கேட்டா அவங்க சாதி என்னன்னு கேட்பதும், சீமான் போன்றவர்கள் நாம் தமிழர் கூட்டம் அவங்க கட்சிக்குள்ளாகவே பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், பொது வெளியில இதெல்லாம் ரொம்ப இயல்பு, இதுதான் தமிழர் மரபுன்னு பேசுவார் அவர். அவருக்கு சீமான் போன்றவங்கள்ட்ட கேட்டா, என்னங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களே, இது ஒரு அநாகரிகமா இருக்கே அப்படின்னு கேட்டா சீமான் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இதை ஏன் நீங்க அநாகரிகமா பாக்குறீங்க? நான் கிராமத்து வெளியிலிருந்து வந்தவன், நான் இந்த மண்ணிலிருந்து வந்தவன், நான் அப்படிதான் பேச முடியும் அப்படின்னு. தமிழ் சொற்களோ தமிழர் வரலாறோ சீமான் போன்றவர்கள் சொல்லுவதை கேட்டா ரொம்ப நமக்கே ஒரு வியப்பு வந்துடும். என்னடா தமிழ்நாட்டுல வில்லேஜ்ல எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தமிழர்களையே ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றக்கூடிய வகையில இதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பாங்க சீமான் போன்றவர்கள். நான்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க ஐயா, உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு. என்னவாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நாகரீக சமூகத்தில் வாழுகிறோம் என்கிற புரிதல் இல்லாம இந்த சமூகத்துல கரையான் போல இவர்கள் சுரண்டலை உள்ளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது பிஜேபியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இவர்களை போன்றவர்கள். தமிழ்நாடு ஒரே குரலில் ஓங்கி ஒலிக்கும். எங்களுக்கு பிஜேபி ஒன்றுதான், நாம் தமிழரும் ஒன்றுதான். தமிழர்களினுடைய மரபை, எங்களுடைய பகுத்தறிவை, எங்களுக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை சிந்தனைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோம். நன்றி.